Hi friends, welcome to my channel Roni Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இருக்க போகுது. ராமச்சந்திராவோட கேம்பஸ் டூர் இந்த வீடியோல இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ, எந்தெந்த பிளாக் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராமச்சந்திராவோட என்ட்ரன்ஸ் வந்துட்டு நான் வந்து காமிக்கிறேன், பேக் கேமரா ஆன் பண்ணி. இது வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸ் இங்கே ஃப்ரண்ட்ல இருக்கும். அதுக்கு நேரம் ஆப்போசிட்ல வந்து அங்கே வந்து டெம்பிள் இருக்கும், காமிக்கிறேன். இது வந்து உள்ள ஒரு டெம்பிள் இருக்கு அந்த பக்கம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ரூமுக்கு அப்படியே பேக் சைடில் வந்து பேங்க் இருக்குது. அப்புறம் ஏடிஎம் மிஷினும் இருக்குது அங்கேயே. ஸோ போஸ்ட் ஸ்டோருக்கு இதெல்லாம் ஃப்ரண்ட்லேயே இருக்குது. அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா உடையார் அவங்களோட சமாதி இருக்குது ஃப்ரண்ட் சைடில். ஸோ அங்கே பில்டிங் மாதிரி தெரியுதுல்ல, அது வந்து அவங்களோட சமாதி. அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் உட்கார்றக்காண்டி ஸ்டூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே வந்து எப்போதுமே உட்கார விட மாட்டாங்க, சம்டைம்ஸ் உட்கார விடுவாங்க. இன்னைக்கு வந்து கவுன்சிலிங் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஃபுல்லாக அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தேன்னா நம்ம வந்து இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வந்திருக்கோம். ரைட் சைடில் போனோம்னா ஜி பிளாக் அண்ட் அந்த பக்கம் மற்ற டென்டல் பிளாக் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பயோடைவர்சிட்டி பார்க் அப்படின்னு அந்த போர்டு உங்களுக்கு தெரியும். வந்தீங்கன்னா இந்த போர்டு இருக்கும், லைக் உங்களுக்கு வந்து எங்க போகணும் அப்படிங்கிறது பார்க்க. ஆடிட்டோரியம் அது எல்லாமே இந்த பக்கம் இருக்கு. ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாமே இந்த ரோட்ல இருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஆடிட்டோரியம் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லயன் ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்க. சில டைம் அசம்பிளாக இருக்குது அப்படின்னா இந்த லைன் ஸ்டாச்சு தான். இங்கே வந்து சும்மா பாண்ட் இருக்குது, ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது. சில டைம் வந்து இந்த சாய்பாபா டெம்பிளையும் சொல்லுவாங்க. இங்கே வந்து ஆடிட்டோரியம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மெடிக்கல் பிளாக், அந்த இது தெரியுது பாருங்கள், இது வந்து மெடிக்கல் பிளாக். ஸோ வந்தீங்கன்னா எல்லா பக்கமுமே இந்த மாதிரி டைரக்ஷன் வச்சுருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் வந்து வந்துடலாம். இப்போ வந்து நம்ம போகலாம். மெடிக்கல் பிளாக் மேலேயே வந்து டெரஸ் கார்டன் ஒன்று, லைக் ஒரு ரெஸ்டாரண்ட் மாரி ஒன்று இருக்குது. வந்து அலோவ் பண்ணுவாங்க ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் எங்கே வந்தாலும் டைரக்ஷன் இந்த மாரி வச்சுருப்பாங்க. மென்ஸ் ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல் எல்லாமே எங்கே இருக்குது, மெடிக்கல் சென்டர் எங்கே இருக்குது, காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே உங்களுக்கு டைரக்ஷன் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து வரும்போது ஈஸியாகவே இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிற பிளாக் வந்து உடையார் பிளாக்கு. அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் அங்கே இருக்கிறது வந்து ஜி பிளாக். அது வந்து இப்போ நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஹாஸ்டல், அப்புறம் அது மார்ச்சரி, அதெல்லாம் வந்து இந்த ரோட்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஜி பிளாக் பார்க்க போகலாம். உடையார் பிளாக்லேருந்து அப்படியே வந்தோம்னா இங்கே வந்து எமர்ஜென்சி உண்டு. ஸோ இந்த வேலை தான் எமர்ஜென்சிக்கு உள்ள ஆம்புலன்ஸ் கொண்டு போவாங்க. அந்த பக்கம் எமர்ஜென்சி. இப்போ வந்து நம்ம வந்து ஜி பிளாக் வந்துட்டோம், உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஜி பிளாக். ஜி பிளாக் பக்கத்துலேயே வந்து இந்த பில்டிங் வந்து லைப்ரரி, ஸோ சென்ட்ரல் லைப்ரரி. அதுக்கப்புறம் இந்த ஜி பிளாக்குக்கு பக்கத்துலேயே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டென்டல் பிளாக். நான் அப்படியே கிட்டத்தில் போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஜி பிளாக் பக்கத்தில் இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன் போட்டுருக்காங்க பாருங்க, யூனிவர்சிட்டி கெஸ்ட் ஹவுஸ் வித்யாசுதா, அப்புறம் ஃபார்மசி, நர்சிங், மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே இங்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து டென்டல் ஹாஸ்பிட்டல். நான் அந்த சைட்லேருந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ வந்து கிளியராக காமிச்சிட்டேன். இங்கே தான் இதுதான் டென்டல் ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ். ஸோ
ஸோ ரெண்டுமே சேர்த்து இது. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பார்த்தோன்னா அங்கே வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி போர்டு தெரியும். அந்த வந்து அப்படியே பேக் சைடில் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி இருக்குது. இங்கே வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி இருக்குல்ல, அங்கே தான் கிளினிக்கல் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. வித்யாசுதா இருக்குது. ஸோ வித்யாசுதா வந்து ஸ்பெஷலி டிசபிலிட்டி உள்ள சைல்ட்ஸ்க்குரிய ஒரு ஸ்கூல் மாரி. அங்கே வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அங்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ராமச்சந்திராவோட ஒரு மெயின் பிக்கான கேன்டீன், அனெக்ஸ் கேன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இதுதான். மேலே வந்து ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். இது வந்து அப்படியே ஆப்போசிட்லேயே எமர்ஜென்சி. இதுதான் அனெக்ஸோட மேலே வந்து ஃபுல்லாகவே ரூம் ஸ்டே அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் இந்த பக்கம். அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபார்மசி. ஸோ அதுக்கடுத்த பில்டிங் வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் நர்சிங். ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபார்மசி முன்னாடி வரும்போது நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக வரணும். எப்போ வந்து ஷிட்டு போடுன்னே தெரியாது. மேலே ஃபுல்லாக மரத்தில் ஒரே பேர்ட்ஸாக இருக்கும். அது வந்து எப்போ ஷிட்டு போடுன்னு தெரியாது. ஸோ கேர்ஃபுல்லாக வரணும். வந்து நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்க்கு நேராக ஆப்போசிட்டில் ஃபேக்கல்ட்டி ஆஃப் நர்சிங் இருக்குது. இந்த நர்சிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்தாப்புலேயே வந்து நர்சஸ்க்குரிய ஹாஸ்டல் உண்டு. ஸோ ஒர்க்கிங் நர்ஸ்க்குரிய ஹாஸ்டலும் அவைலபிளாக இருக்குது. அவங்களுக்குரிய மெஸ்ஸும் இந்த பக்கமே தான் இருக்குது. இது வந்து நர்சிங் டிபார்ட்மெண்ட் காமிச்சிருப்பேன். அதுலேருந்து உள்ள சந்து வந்து இது லாண்ட்ரி, அதுக்கப்புறம் ஜெராக்ஸ், அதெல்லாம் நம்மளுக்கு வந்து இங்கே எடுக்கிறதுக்கு டிடிபி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் அவங்க டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் டிடிபி, இது எல்லாமே இந்த ரோட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஹாஸ்டல், நர்சஸ்க்குரிய ஹாஸ்டல். இது அதுக்குரிய ரோட்டில் வந்தோம்னா நம்ம வந்து இங்கே அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரோடில் ஃபுல்லாக நவாப் பழம்னு சொல்லுவோம்ல, அது டிடிபின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டோரு. ஸோ இங்கே பிளாக் பிரிண்ட் அவுட், ஒயிட் பிரிண்ட் அவுட் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அது போக லைப்ரரிலையும் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அங்கேயும் அவைலபிளாக உண்டு. அங்கே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் உண்டு நினைக்கிறேன், கலர் பிரிண்ட் அவுட் கிடையாது நினைக்கிறேன். ஸோ ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆடியாலஜி, ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு ரூம் உண்டு. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி. ஸோ லாண்ட்ரி வந்து எப்போதுமே இந்த 9:30 to 1 PM, அதுக்கப்புறம் 1:30 to 5 PM வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் கொடுத்து வாஷ் பண்ணுறதா இருந்தால் இங்கே வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. இங்கே வந்து த்ரோ பால், வாலிபால் அதெல்லாம் விளையாடுறதுக்கு கிரவுண்டு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் இது வந்து ஹாஸ்டல் ரோடு. ஸோ உமன்ஸ் ஹாஸ்டல் ரோடு வந்து ஏடிஎம் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஃபுல்லாக எம்பிபிஎஸ் ஹாஸ்டல், எல்லா உமன்ஸ் ஹாஸ்டல் வந்து லைனாக அப்படியே இருக்கும். அந்த பக்கம் ஃபுட்பால் கிரவுண்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஷட்டில் காக் அதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. பேக் சைடில் வந்து கிரிக்கெட் கிரவுண்டு இருக்குது. ஸோ இனி வந்து பேக் சைட் கேட்டில் வந்து என்ன இருக்குன்னா ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அங்கே அதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் ஆக்டிவிட்டி லேக் ஒன்று இருக்குது. ஸோ வாட்டரில் பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அங்கே மார்னிங் அப்படியெல்லாம் அங்கே நடந்துகிட்ருக்கோம். ஸோ ஏர்லி மார்னிங் போனோன்னா அங்கே வந்து அதுக்குரிய ப்ராக்டிஸ் அதெல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஹாஸ்டல்கிட்டே வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.